எனக்கு அப்படி ஜுரம் வந்துச்சுன்னு தெரியலங்க. நீ பயந்து பயந்து ஜுரத்தை வர வச்சிட்ட கண்மணி. சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. மணி 9 ஆயிடுச்சா? ஐயோ கிச்சன்ல வேலை இருக்குங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு டீ ஆச்சும் போட்டு தரேன். அம்மா டிஃபன் லஞ்ச் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. மத்தவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி முதல்ல யோசிவேன் கண்மணி. நான் மட்டும் இப்போ கவனிக்காம போயிருந்தா நீ கீழே விழுந்திருப்ப கண்மணி. கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா? நான் ஏதோ யோசனையில இருந்ததுனால கீழே கல் இருந்ததை கவனிக்கல. நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல. அதான் நீங்க என்ன பிடிச்சிட்டீங்களே. நான் அவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு எப்படி அவர்கிட்ட சொல்றது? பாவம், அவரு ரொம்ப பயந்துட்டாரு. அவரு இவ்வளவு பதறாருன்னா அதுக்கு காரணம் அவர் என் மேல வச்சிருக்க அன்பு தானே, காதல் தானே, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இதுக்கு பேரு மனிதாபிமானம். இத நீ அன்பு காதல் நம்புறனா அது உன் முட்டாள்தனம். நீங்க என்ன தூக்குங்க. கார்த்தி அதை வீடியோ எடுப்பான். அண்ணன் பயப்படாத, தைரியமா தூக்கு, நான் இருக்கேன். கார்த்தி நீயும் இதே மாதிரி என்ன தூக்கு, நம்ம வீடியோ போடலாம். பாரு உங்க அண்ணனை பார்த்து கத்துக்கோ. நீ வேணடா தீபாவளிக்கு முறுக்கு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். யாராச்சும் நிறுத்த சொல்லுங்கடா அவனை. பவித்ரா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க பாரு. கார்த்தியை கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வாமா. அம்மா அப்பா என்ன நீங்க வரத என்கிட்ட சொல்லவே இல்ல? என்னடி உன்னை பார்க்க வர்றதுக்கு நாங்க சொல்லிட்டா வரணும்? இப்பதானே தீபாவளிக்கு சீர் வைக்கிறேன்னு பெருசா சீன் போட்டு போனாங்க. இப்ப திரும்பி வந்திருக்காங்க இவங்களாம். எங்களுக்கு 25வது கல்யாண நாள் வருது.